ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா ஃபிஷ்க்கு என்னென்ன டிசீஸ்லாம் வரும், அதை எப்படிலாம் க்யூர் பண்ணலாம், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன மெடிசன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பீட்டா ஃபிஷ்க்கு என்னென்ன டிசீஸ்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அது எதனால் வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மெடிசன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ்ஷை நீங்கள் எவ்ரிடே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய டிசீஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்து அதை க்யூர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஃபிஷ்ஷை எவ்ரிடே பார்த்தீங்க பார்த்துடணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் போய் பார்த்துடணும். ஓகே, டிசீஸ் பற்றி பார்க்கலாம். பீட்டா ஃபிஷ்க்கு என்னென்ன டிசீஸ்லாம் வரும், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மெடிசன் போட்டால் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் பேர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பை. ஒரு 2 மீன் சண்டை போடும்போது அதோடய ஃபேஸில் அடிபட்டுச்சு அப்படின்னா இந்த பாப்பை டிசீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வரும். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனோட கண் ரெண்டும் பலூன் மாதிரி பெருசாக ஒப்பி இருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்ராட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்சஸ்னால இந்த ஃபின்ராட் வரும். இந்த டிசீஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே ரொம்பவே சுருங்கி ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா டயர்டாக ஒரு மூலையில் நின்றுட்டுருக்கும். அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபின்ராட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராப்ஸி. நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஓவர் ஃபீடிங் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ராப்ஸி அப்படிங்கிற டிசீஸ் வரும். இது வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபிஷ்ஷு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எக்லோடட் மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் பாடியும் பெருசாக ஒப்பி இருக்கும். மீன் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப குண்டாக இருக்கும். அதோட செதில்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மேலேயே தெரியும். அப்படியே ஃபிஷ்ஷோட மேலேயே பார்த்திங்க அப்படின்னா தெரியும். அதை வச்சு இந்த ட்ராப்ஸி டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஸ்பாட்டுங்கிறது இது பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபிஷ்ஷோட மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி புளியாக ஒயிட் கலரில் ஸ்பாட்டாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மீனுக்கு வரக்கூடிய டிசீஸு. இது எல்லாத்தையும் எப்படி க்யூர் பண்ணலாம், இதுக்கு என்ன மெடிசன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 மெடிசன் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு மெடிசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெட்ராசைக்ளின் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த மருந்தோட பேர். இந்த ப்ராடக்டோட பேர் பார்த்திங்கன்னா ரெஸ்டக்ளின் 500ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய பேரில் கிடைக்கும். ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா இந்த எரித்ரோமைசின் அப்படிங்கிற டேப்லெட்டு. ஃபஸ்ட்டு டெட்ராசைக்ளின், அடுத்து பார்த்திங்கன்னா எரித்ரோமைசின். இதுதான் பார்த்திங்கன்னா மருந்தோட பேர். இப்போ ப்ராடக்டோட பேர் பார்த்திங்கன்னா எரித்ரோசின்னு இருக்குது. அதுக்கு மேலே எழுதியிருக்கு பாருங்கள் எரித்ரோமைசின். அந்த பேர் தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கணும். அந்த மருந்தில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்டை போடுவாங்க. நார்மலாக நம்ம மெடிக்கல் ஷாப்லேயே பார்த்திங்கன்னா கிடைக்கும். இந்த டேப்லெட் பார்த்திங்க அப்படின்னா 2 பவரில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 500 பவரு, நீங்கள் பார்த்திங்கன்னா 250 பவரை யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா 250 பவரே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு போதுமானதாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டெட்ராசைக்ளின் டேப்லெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்கு. மெயினாக இந்த 2 மெடிசனும் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 மெடிசனும் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதை பார்த்திங்க அப்படின்னா குணப்படுத்தும். என்னென்னா பார்த்திங்க அப்படின்னா மீனோட கண்ணில், செதில்களில், ரக்கையில் வரக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை பார்த்திங்கன்னா குணப்படுத்தும். இந்த மெடிசனை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.